சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே வெடிகுண்டுகளுடன் சென்ற கார் வெடித்தது. காரை ஓட்டி சென்ற டாக்டர் உமர் நபி உட்பட 15 பேர் இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டனர். டாக்டர் உமர் நபி பயங்கரவாதி என்பதை என்ஐஏ அதிகாரிகள் உறுதி செய்தனர். அவனுக்கு நெருக்கமாக இருந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு உதவிய டாக்டர்கள் முசாமில் ஷகில், ஷாகின் சயீத், ஆதில் அகமது ராதர் உள்ளிட்ட 6 பேரை இதுவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இன்று ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத் அருகே உள்ள தௌஜ் கிராமத்தில் வசிக்கும் சோயாப் என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் 7வது நபராக கைது செய்தனர். இதுகுறித்து என்ஐஏ கூறியதாவது: சோயாப் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலையில் வார்டு பாயாக வேலை செய்தவன். அப்போது டாக்டர் உமர் நபியுடன் அவனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. உமரை தனது மைத்துனி வீட்டில் தங்க வைத்துள்ளான். அதன் பிறகு வேறு இடங்களிலும் உமர் தங்குவதற்கு சோயாப் ஏற்பாடு செய்துள்ளான். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பு வரை உமர் நபி சோயாப் வீட்டில்தான் இருந்துள்ளான். உமருக்கு வெடிபொருட்களை எடுத்து செல்வதற்கான உதவிகளையும் சோயாப் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை என்ஐஏ தொடர்ந்து தேடி வருகிறது. பயங்கரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ள மற்றவர்களையும் தேடி வருகிறோம் என என்ஐஏ தெரிவித்துள்ளது.